அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல் இருக்குமில்ல. நீங்கள் கடையில் வாங்கி சும்மா காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. மெட்ரோ போயிருந்தோம். அப்போ எனக்கு ப்ளூபெர்ரி கிடச்சிது. அதை வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கங்க. சுகரையும் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கோல்டாக இருக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்துக்கோங்க. அதில் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பஃபியாக வரும். அதை வச்சு பீட் பண்ணும்போது பீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரிக்கு நல்லா பஃபியாக வந்துடும் பாருங்கள். அப்புறமா 1 கப்பு மில்க் மேட் சேர்த்துருக்கேன். இந்த மில்க் மேடையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விப்பிங் க்ரீம் 1.5 கப்புனா 1 கப்பு மில்க் மேடு. இப்போ அந்த ப்ளூபெர்ரியை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது ஒரு 7 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 7 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் உடஞ்சி போயிடுச்சு. அதனால் வீட்டில் இருக்கிற ஒரு குழி கரண்டியை வச்சு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் ஐஸ்கிரீம் பவுலில் ஐஸ்கிரீமை வச்சுட்டேன். ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஆனால் செம டேஸ்ட்.